ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் 3 தக்காளி அரைச்சி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நாம் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு மசாலா ஆட் பண்ணணும். அந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, கொத்தமல்லி, தனியா, சீரகம், சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வெந்துட்டுருக்கிற சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வெந்ததுமே கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.